நாட்டில் உள்ள கருப்பு பொருளாதாரம் ஒழிக்கப்படும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. 2 வருடங்களின் பின்னர் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு விமான சேவை. தமிழ் மக்களின் அபிலாசைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிப்பு. நாட்டில் உள்ள கருப்பு பொருளாதாரம் ஒழிக்கப்படும். ஜனாதிபதி தெரிவிப்பு. வரி செலுத்துவோரின் ஒவ்வொரு சதமும் பாதுகாக்கப்படும் எனவும் நாட்டில் உள்ள கருப்பு பொருளாதாரம் ஒழிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய வரி வாரத்தின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இன்று ஆரம்பிக்கப்பட்ட தேசிய வரி வாரம் எதிர்வரும் 12ஆம் தேதி வரை நடைபெறும். இந்த வாரத்தில் வரி செலுத்துதல் தொடர்பாக பொதுமக்களுக்கு புரிதலையும் விழிப்புணர்வையும் வழங்க எதிர்பார்ப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழ் மக்களின் அபிலாசைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிப்பு. தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் இல்லத்தில் நேற்றிரவு குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் அதன் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் ஆகியோரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் இணைத் தலைவர்களான தர்மலிங்கம் சித்தார்த்தன், சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், தமிழ் மக்களின் அபிலாசைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் நேற்றைய சந்திப்பில் தேர்தல்களை பற்றி மாத்திரமல்லாது பொதுமக்களின் பிரச்சினைகள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத்தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். அத்துடன் தமிழ் தேசிய பேரவைக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தலவாக்கலை லிந்துல நகரசபையின் முன்னாள் தலைவர் கைது. தலவாக்கல லிந்துலை நகரசபையின் முன்னாள் தலைவர் அசோக சேபால கைது செய்யப்பட்டுள்ளார். கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் இன்று அவர் கைது செய்யப்பட்டார். முறையான குத்தகை நடைமுறையை கடைபிடிக்க தவறியதன் காரணத்தினால் அரசாங்கத்துக்கு 2.38 மில்லியன் ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். துசித கல்லொழுவ ஜூன் மாதம் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில். தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசித கல்லொழுவ ஜூன் மாதம் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அரச சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு இன்றைய தினம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு வந்தபோதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. 2 வருடங்களின் பின்னர் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு விமான சேவை. கொழும்பு யாழ்ப்பாண விமான சேவை இன்று பரீட்சார்த்த சேவையாக நடைபெற்றுள்ளது. டேவிட் பீரிஸ் ஏவியேஷன் நிறுவனமானது இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் மேற்பார்வையின் கீழ் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு விமான சேவையினை ஆரம்பிப்பதற்கு திட்டமிட்டுள்ளது. இதற்காக இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் பரிசோதிப்பவர்களின் மேற்பார்வையின் கீழ் விசேட தகுதிகாண் விமான சேவை இன்றைய தினம் ரத்மனால விமான நிலையத்திலிருந்து யாழ்ப்பாணம் சர்வதேச விமான சேவையில் ஈடுபட்டது. இலங்கை விமான சேவைகள் அதிகார சபை தலைமை தமிந்த ரம்புக்வெல கருத்து தெரிவிக்கையில் 2 வருடங்களின் பின்னர் கொழும்பு யாழ்ப்பாண விமான சேவை ஆரம்பிக்கப்படுகிறது. எமது நோக்கம் இலங்கைக்குள் உள்நாட்டு விமான சேவைகளை வளர்ப்பதாகும். அதன் அடிப்படையில் டேவிட் பீரிஸ் குழுமத்தினரால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைவாக தகுதிகாண் சேவை பரிசோதிக்கப்பட்டது. இதற்கமைவாக அனைத்து பரிசோதனை நடவடிக்கைகளிலும் டேவிட் பீரிஸ் விமான சேவை சித்தி பெற்றுள்ளது. இதேவேளை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து சேவைகளை ஆரம்பிப்பதற்கான கட்டுமானங்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பூர்த்தி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. டேவிட் பீரிஸ் விமான சேவை நிறுவனம் தமது சேவைக்கான கோரிக்கையை விண்ணப்பிக்கும் பட்சத்தில் தாங்கள் அதனை அனுமதிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இதேவேளை எதிர்காலத்தில் பலாலி விமான நிலையத்தின் ஊடாக எந்த ஒரு நாட்டுக்கும்
இந்த விமான சேவையின் ஊடாக பயணித்து தாங்கள் விரும்பிய சேவையின் மூலம் பயணிப்பதற்கு சேவைகளை விஸ்தரிக்க உள்ளோம் எனவும் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த டேவிட் பீரிஸ் விமான சேவைகள் நிறுவனத்தின் விமானி, இந்த சேவையினை வாராந்த 3 நாட்கள் ஆரம்பிப்பதற்கு தீர்மானித்துள்ளோம். இருவழி கட்டணமாக ரூபாய் 68,000 அறவிடப்படும். 7 கிலோகிராம் பயணிகள் பொதி அனுமதிக்கப்படும். இதேவேளை 11 பயணிகள் இந்த சேவையின் மூலம் பயணம் செய்ய முடியும். பயண நேரமானது ஒரு வழிக்கு 1 மணித்தியாலம் 10 நிமிடம் தேவைப்படும். வெகு விரைவில் விமான சேவைகள் போக்குவரத்து அதிகார சபை கட்டுநாயக்க வரை சேவையை விஸ்தரிப்பதற்கு தாம் விண்ணப்பிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஸ்ரீயானி குலவன்ச தலைமையில் தேசிய தெரிவுக்குழு நியமனம். தேசிய விளையாட்டு தெரிவுக்குழுவின் நியமனம் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சர் சுனில்குமார கமகே மற்றும் விளையாட்டு பிரதி அமைச்சர் சுகத் திலகரட்னா ஆகியோரின் தலைமையில் கடந்த மே மாதம் 30ஆம் திகதி இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சில் நடைபெற்றுள்ளது. முப்படைகளிலிருந்து தப்பியோடிய 2983 பேர் கைது. முப்படைகளிலிருந்து தப்பியோடிய 2983 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த பிப்ரவரி மாதம் 22ஆம் திகதி முதல் மே மாதம் 30ஆம் திகதி வரை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் போது அவர்கள் கைது செய்யப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட வீரர்களில் 2261 பேர் இராணுவத்தை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு கடற்படையை சேர்ந்த 194 பேரும் விமானப்படையை சேர்ந்த 198 பேரும் கைது செய்யப்பட்டனர். மேலும் இலங்கை காவல்துறையிலிருந்து தப்பியோடிய 330 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. 161 உள்ளூராட்சி சபைகளின் பணிகள் இன்று ஆரம்பம். 161 உள்ளூராட்சி சபைகளின் பணிகள் இன்று முதல் ஆரம்பமாக உள்ளன. கடந்த மே மாதம் 6ஆம் திகதி நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளுக்கு அமைவாக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் இந்த சபைகளின் பணிகளை ஆரம்பிக்க வேண்டியது அவசியமாகும். ஒரு அரசியல் கட்சி அல்லது சுயேட்சை குழு ஒன்றினால் பெரும்பான்மை அதிகாரத்தை கொண்ட 161 உள்ளூராட்சி சபைகளில் பணிகள் இன்று ஆரம்பிக்க முடியும் என்றும் ஏனைய உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அதிகாரம் குறித்து உள்ளூராட்சி ஆணையாளரின் தலைமையில் கூடும் உள்ளூராட்சி சபைகளால் தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை உள்ளூராட்சி சபைகளில் ஆளும் கட்சி எடுக்கும் மக்கள் நலன் சார்ந்த முடிவுகளுக்கு ஆதரவை வழங்க எதிர்பார்ப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோகண பண்டார தெரிவித்துள்ளார். பெரும்பான்மை இல்லாத உள்ளூராட்சி நிறுவனங்களில் அதிகாரத்தை நிறுவ எதிர்க்கட்சி தயாராக இருப்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமன் ரட்னபிரிய தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வழங்கிய அதிகாரத்துக்கு இணங்க உள்ளூராட்சி சபைகள் அதிகாரத்தை கைப்பற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதி அமைச்சர் டி.பி. சரத் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து நாடு திரும்பிய நிலையில் கைதான நபருக்கு பிணை. இந்தியாவின் தமிழகத்தில் ஏதிலியாக இருந்து நாடு திரும்பிய நிலையில் பலாலியில் வைத்து கைது செய்யப்பட்ட நபர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். கடந்த 29ஆம் திகதி கைது செய்யப்பட்ட அவரை இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் அவருக்கு நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் தமது எக்ஸ் பக்கத்தில் சுட்டிக்காட்டியுள்ள அமைச்சர் பிமல் ரட்நாயக்க, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலாவின் பணிப்புரைக்கு அமைய குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் இன்று மன்றில் முன்னிலையாகி சமர்ப்பணங்களை முன்வைத்ததாக தெரிவித்துள்ளார். முப்படைகளிலிருந்து தப்பியோடிய 2983 பேர் கைது. முப்படைகளிலிருந்து தப்பியோடிய 2983 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த பிப்ரவரி மாதம் 22ஆம் திகதி முதல் மே மாதம் 30ஆம் திகதி வரை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் போது அவர்கள் கைது செய்யப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட வீரர்களில் 2261 பேர் இராணுவத்தை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு கடற்படையை சேர்ந்த 194 பேரும் விமானப்படையை சேர்ந்த 198 பேரும் கைது செய்யப்பட்டனர். மேலும் இலங்கை காவல்துறையிலிருந்து தப்பியோடிய 330 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது.
துறைமுகங்கள், விமான நிலையங்களில் PCR பரிசோதனைகளை முன்னெடுக்க வலியுறுத்தல். இந்தியா, தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் பரவி வரும் கொரோனா வைரஸ் தொற்றின் பரவலை கருத்தில் கொண்டு துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களில் தொற்றாளர்களை அடையாளம் காணும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சிலாபத்தில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய அந்த சங்கத்தின் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார். இவ்வாறான இடங்களில் பரிசோதனைகளை முன்னெடுக்கப்படாவிட்டால் இலங்கையில் கொரோனா பரவலின் வேகம் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது வைத்தியசாலையில் காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்டவர்களிடமே பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்கள் போன்ற இடங்களில் PCR பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். மின்சாரம் தாக்கி 16 வயது சிறுவன் பலி. மதுரங்குளிய பகுதியைச் சேர்ந்த சிறுவன் ஒருவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த சிறுவன் 16 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. வீட்டில் உள்ள மின் ஆளியில் மின் சாதனத்தை பொருத்த முற்பட்ட போதே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மதுரங்குளிய காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SL தமிழ் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.